10 வருஷமாக ஒருத்தருக்கு சுகரு. டெய்லி ராத்திரி 4 சப்பாத்தி சாப்பிட்றாரு. ஆனாலும் சுகர் குறையலை. சரி, என்னடா இது அப்படின்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டோம். சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் குறையுமாமே டாக்டர், நிஜமாவா? அதற்கு அவர் சொன்ன பதில், சரி, சப்பாத்தியில் என்ன இருக்கு? கோதுமை, இன்னும் தெளிவாக சொல்ல போனால் குட்டை கோதுமை, அதாவது ஆட்டா. சரி, சப்பாத்தி சாப்பிட்டா எப்படி சார் எடை குறையும்னு நினைக்கிறீங்க? அதில் கலோரி கம்மி இல்லைங்க. அதில் கார்போஹைட்ரேட் கம்மி, அதுவும் இல்லைங்க. அப்படின்னா சரி, இப்போ நாம் எப்போவும் சாப்பிட்ற அரிசி சாதத்தையும் சப்பாத்தியையும் எடுத்துப்போம். ஒரு பவுல் அரிசி சாதத்தில் இருக்கிற கலோரி 281னா 4 சப்பாத்தியில் உள்ள கலோரி 360. அப்போ அரிசி சாதத்தை விட சப்பாத்தியில் கலோரி அதிகம். இதே போல் ஒரு பவுல் அரிசி சாதத்தில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டு 62 கிராம்னா 4 சப்பாத்தியில் உள்ள கார்போஹைட்ரேட் 69 கிராம். ஆக மொத்தம் அரிசியை விட சப்பாத்தியில் கலோரி அதிகம், கார்போஹைட்ரேட்டும் அதிகம். அப்புறம் எப்படிங்க இந்த சப்பாத்தி சாப்பிட்ற கலாச்சாரம் உருவாச்சு? 1980களில் உடல் பருமனும் நீரிழிவு நோயும் தலை தூக்க ஆரம்பித்ததும் நம்ம மக்கள் மேற்கொண்ட உணவு முறைதான் இந்த சப்பாத்தி. அதாவது, நம்ம வீடு இருக்குது, அதில் பாயோ வெறும் தரையிலையோ படுத்து தூங்குறப்ப சும்மா ஜம்முன்னு தூக்கம் வரும். ஏன்னா அது நமக்கு பழக்கப்பட்ட இடம். இதுவே வேறு யார் வீட்டிலையும் நமக்கு பஞ்சு மெத்தையை கொடுத்தாலும் தூக்கம் வராது. அதே கான்செப்ட் தாங்க இங்கேயும். ரொம்ப நாளாக அரிசி சோறே சாப்பிட்ற மக்களுக்கு சப்பாத்தின்னு ஒன்று கொடுத்தா கம்மியாக அளவோடு சாப்பிடுவாங்கன்னு அறிமுகம் செய்யப்பட்டது தான் இந்த சப்பாத்தி கலாச்சாரம். ஆனால் நம்ம ஆளுங்களோ வட இந்தியர்களை காட்டிலும் 10-12 சப்பாத்தின்னு வெளுத்து வாங்குறாங்க. சப்பாத்தின்னு சொன்னதும் நமக்கு ஞாபகம் வர்றது அதே தான், பஞ்சாபி சிங். பஞ்சாபில் இருக்க சிங் எல்லோரும் சப்பாத்தி தான் சாப்பிட்றாங்க. நம்ம இங்கே அரிசி சாதம் மாதிரி அவங்களுக்கு சப்பாத்தி. ஆனால் விஷயம் தெரியுமா பாஸ்? இந்தியாவிலேயே அதிக உடல் பருமனால் அவதிப்படும் மாநிலம் நம்ம சிங் சகோஸ் இருக்கிற பஞ்சாபு தான். அப்புறம் சப்பாத்தியில் குளூட்டன்னு ஒரு பொருள் இருக்குது. ரொம்ப கெடுதல் உடலுக்கு. வயிறு சம்பந்தப்பட்ட கெடுதல்கள், செலியாக் டிசீஸ், லீக்கி கட் சிண்ட்ரோம், அதாவது குடல் கசிவு நோய், மூட்டு சம்பந்தப்பட்ட நோயின்னு சகலத்தையும் வர வச்சிடும் இந்த குளூட்டன். சொல்லப்போனால் இட்லி சாப்பிட்றவனை விட 4 சப்பாத்தி சாப்பிட்றவனுக்கு தான் உடல்நிலை பாதிக்கும். சுகர் ஏறும், மூட்டு வலி, வயிற்றுப்போக்குன்னு எல்லாம் வரும். குறைவான மாவுச்சத்து மட்டும்தான் ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு திறவுகோல். சப்பாத்தியில் அது இல்லவே இல்லை. அதனால் சப்பாத்தி வெறும் வேஸ்ட்டு தான் நம்ம டாக்டர் சொன்னது. நம்ம வாழ்க்கைக்கு உணவு பழக்க வழக்கம் என்பது ரொம்ப முக்கியமுங்க. அளவோடு சாப்பிட்டால் வளமோடு வாழலாம். அதே போல் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சரிங்க, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.